Hello friends, welcome back to Fathi's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நாகர்கோயில் ஸ்பெஷல் அடை பாயசம். இந்த அடை பாயசம் நாகர்கோயில் ஸ்டைல்ல நான் இப்போ பண்ணி காட்ட போறேன். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். அதில் 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சோக் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஊறட்டும், அரை மணி நேரம் ஊறணும். இப்போ அடை பாயசத்துக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயோட 3/4 தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை துருவி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம், அதனால நான் கட் பண்ணி போட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறேன். அந்த கட் பண்ணி போட்ட தேங்காயை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அந்த தேங்காயோட 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். நல்லா அரைச்சிக்கங்க. இப்போ ஒரு அரிப்பு யூஸ் பண்ணி அந்த தேங்காய் பால் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நல்லா அரிப்பு யூஸ் பண்ணி அரிச்சிடுங்க. நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ கெட்டியான தேங்காய் பால் எடுத்துட்டேன். 250 ml கிடச்சிருக்கு. இப்போ அதை தனியாக ஒதுக்கி வைங்க. இப்போ அந்த தேங்காவை மறுபடியும் ஒரு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடுங்க. இப்போ அதை வடிகட்டி எடுத்துருக்கிறேன். அதில் வடிகட்டும் போது இன்னும் 1 கப் கூட வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 500 ml இருக்குது. தின்னான தேங்காய் பால், கட்டியான தேங்காய் பால் 250 ml இருக்குது. இப்போ 250 கிராம் சர்க்கரை, அதாவது வெல்லம் எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சர்க்கரை வெல்லம் நல்லா உருகட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் டக்குன்னு உருகும். இந்த அளவுக்கு நல்லா உருகி அது நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரிச்சு எடுக்கணும். ஆறுனதுக்கப்புறம் பாகு பண்ணி வச்சுருந்த அந்த வெல்லம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு அரிப்பு யூஸ் பண்ணி அதை நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கொடுக்குறேன். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ மெல்ட் ஆனதும் 1/4 கப் கேஷ்யூ நட் கிஸ்மிஸ் இதில் ஆட் பண்ணுறோம். இது உங்களோட விருப்பம்தான். அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கீயில் ஃப்ரை பண்ணி எடுங்க, கேஷ்யூ நட்டையும் கிஸ்மிஸையும். கிஸ்மிஸ் இந்த அளவுக்கு நல்லா ஊதி பலூன் மாதிரி வரணும். இப்படி எல்லா கிஸ்மிஸும் வரணும். எல்லா கிஸ்மிஸும் இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸும் மட்டும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த கீ அப்படியே இருக்கட்டும்.
இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த கீயில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, ஏற்கனவே நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம். அந்த ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை கீயில் நல்லா லைட்டாக வதக்கிக்கங்க. இப்போ அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஜவ்வரிசியை வேக வைங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துடக்கூடாது, ஹாஃப் குக் ஆகியிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி தான் வேக வைக்கணும். நான் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ ஜவ்வரிசி ஹாஃப் குக் வேகணும், வேகட்டும். ஜவ்வரிசி பாதி வெந்ததும் 1/2 கப் அடை இதில் சேர்த்துக்கணும். அடை நீங்கள் பொடிச்சு வேணால் சேர்த்துக்கலாம், ரொம்ப பொடிச்சிடக்கூடாது, குட்டி குட்டி பீசஸ் ஆகி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். எங்கள் ஊரில் அடை இந்த மாதிரி தான் கிடைக்கும். அடையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கிளறிக்கங்க. இப்போ அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தின்னான கோகோனட் மில்க், அதாவது 2ஆவதாக எடுத்தோம்ல கோகோனட் மில்க், அது வந்து இதில் ஆட் பண்ணணும். 500 ml எடுத்து வச்சுருந்தோம்ல கோகோனட் மில்க், அது திக்கான கோகோனட் மில்க் லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணணும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது தின்னான கோகோனட் மில்க் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த அடையும் ஜவ்வரிசியும் இந்த கோகோனட் மில்கில் நல்லா வேகட்டும். நம்ம இன்னும் வாட்டரை ஆட் பண்ணி கொடுக்க வேண்டி வரும். இப்போது இந்த தேங்காய் பாலில் நல்லா வேகட்டும். ஒரு 5 ஏலக்காயை நான் பிச்சு போட்டிருக்கிறேன் அந்த கோகோனட் மில்கோடையே. இப்போ இதில் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே சால்ட் ஆட் பண்ணுறதுனால அந்த இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ அதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடை இன்னும் வேகலை, இன்னும் தேவைப்பட்டுன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. இப்போ அடை வெந்திடுச்சா அப்படின்னு செக் பண்ணுவோம். அடை இன்னும் வேகலை, இன்னும் நல்லா வேகணும். அடை ஜவ்வரிசி ரெண்டும் வெந்துடுச்சான்னு செக் பண்ணுங்கள். வேகலை, இன்னும் வேகட்டும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்குறேன். 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வைங்க. அடிக்கடி செக் பண்ணுங்கள் அடையும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு.
இப்போ முக்கால்வாசி வெந்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகு, அதாவது வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணணும். அதை நல்லா அரிச்செடுங்க. என்ன அதில் மண் ஏதாவது இருந்தாலும் அந்த அரிப்பலோடு போயிடும். அதனால தான் அரிச்சு எடுத்துருக்குறோம். மறக்காமல் அரிச்சு எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ அடையும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கள். நல்லா வேகணும். இப்போ சர்க்கரை பாகு விட்டு அது நல்லா கொதிக்குது. இப்போ அடையும் ஜவ்வரிசியும் வெந்துடுச்சான்னு இப்போவும் செக் பண்ணணும். ஃபுல்லாக ஒரு 90% வெந்துடுச்சா அப்படின்னு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்குறேன். நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக தான் ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய் பால் கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட அடை ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் நம்மளோட வெள்ளைப்பாகில் நல்லா வெந்து அது நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்த ரொம்ப திக்கான கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும். இந்த கோகோனட் மில்க் எப்போவுமே ஃபைனலில் தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபைனல் ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். 100% அந்த ஜவ்வரிசியும் அடையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இந்த திக்கான கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி கொடுக்குறேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக கீ தான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே கீயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கீ ஆட் பண்ணி கொடுத்து நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு இது ரொம்ப திக்காக தெரிஞ்சிச்சு, நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாட்டர் ஆட் பண்ணிடணும். ஏன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் அந்த திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணணும். ஆனால் இது வந்து எனக்கு வந்து இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். இது திக்காகவும் இல்லை தண்ணியாகவும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அதனால் வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த அளவில் நான் ஆட் பண்ண அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட் கிஸ்மிஸும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல டேஸ்டியான நாகர்கோயில் ஸ்டைலில் நான் இப்போ அடை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டியிருக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி
நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.